ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் டெஸ்ட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 டெஸ்ட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 6 பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐகானை ஆள் கொடுத்துருங்க. அப்போ நான் போடுற வீடியோ மோட்டிவேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பழமொழி 400 நூலின் ஆசிரியர்? முன்னுரை அரையனார், ஔவையார், பெருவாயின் முள்ளியார், நல்லாதனார். ஆப்ஷன் ஏ, முன்னுரை அரையனார். இரண்டாவது கேள்வி, பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலாக தொகுத்தவர்? மாப்போ சிவஞானம், கீவா ஜெகநாதன், சி இலக்குவனார், உவே சாமிநாதர். ஆப்ஷன் பி, கீவா ஜெகநாதன். மூன்றாவது கேள்வி, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்தது. வேணுவனம் என்பதன் பொருள் என்ன? வேப்பங்காடு, மூங்கில் காடு, மாங்காடு, பனங்காடு. ஆப்ஷன் பி, மூங்கில் காடு. நான்காவது கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம்? திருநெல்வேலி, மதுரை, சென்னை, பாளையங்கோட்டை. ஆப்ஷன் டி, பாளையங்கோட்டை. ஐந்தாவது கேள்வி, தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர்? பரிதிமார் கலைஞர், தனிநாயகம் அடிகள், மீனாட்சி சுந்தரனார், டி கே சிதம்பரநாதர். ஆப்ஷன் டி, டி கே சிதம்பரநாதர். ஆறாவது கேள்வி, பூட்டு நகரம் என அழைக்கப்படும் ஊர்? கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு. ஆப்ஷன் சி, திண்டுக்கல். ஏழாவது கேள்வி, ஹார்வெஸ்ட் கலைச்சொல் தருக. அறுவடை, நெல் பயிர், நீர்ப்பாசனம், பயிரிடுதல். ஆப்ஷன் ஏ, அறுவடை. எட்டாவது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர்? பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் பி, பொய்கை ஆழ்வார். ஒன்பதாவது கேள்வி, தகழி சொற்பொருள் தருக. திருமால், அறிவு, உலகம், அகல்விளக்கு. ஆப்ஷன் டி, அகல்விளக்கு. பத்தாவது கேள்வி, அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 212, 220, 225, 234. ஆப்ஷன் சி, 225. 11வது கேள்வி, உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர்? பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், கண்ணதாசன். ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 12வது கேள்வி, ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? அமைதி, அன்பு, தியானம் செய், உதவி செய். ஆப்ஷன் சி, தியானம் செய். 13வது கேள்வி, கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது? ஏகதேச உருவக அணி, இல்பொருள் ஓமை அணி, உயர்வு நவீர்ச்சி அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஆப்ஷன் ஏ, ஏகதேச உருவக அணி. 14வது கேள்வி, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? சிந்தனையாளர், சமுதாய வழிகாட்டி, சட்ட வல்லுனர், சொற்பொழிவாளர். ஆப்ஷன் பி, சமுதாய வழிகாட்டி. 15வது கேள்வி, டிசம்பர் சூடினால் இது எவ்வகை ஆகு பெயர்? சினையாகு பெயர், இடவாகு பெயர், பொருளாகு பெயர், காலவாகு பெயர். ஆப்ஷன் டி, காலவாகு பெயர். 16வது கேள்வி, சின்செரிட்டி கலைச்சொல் தருக. நேர்மை, வாய்மை, தத்துவம், ஈகை. ஆப்ஷன் பி, வாய்மை. 17வது கேள்வி, தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் என்னும் துறைமுகம் இருந்தது? கொர்க்கை, வஞ்சி, முசிறி, புகார். ஆப்ஷன் ஏ, கொர்க்கை. 18வது கேள்வி, கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? கண்ணதாசன், சுரதா, வாணிதாசன், மக்கள் கவிஞர். ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். 19வது கேள்வி, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர்? ஆறுமுக நாவலர், திருவிக்கா, டி கே சிதம்பரநாதர், ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி, டி கே சிதம்பரநாதர். 20வது கேள்வி, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது? உருவக அணி, இல்பொருள் ஓமை அணி, ஏகதேச உருவக அணி, தற்குறிப்பேற்ற அணி. ஆப்ஷன் பி, இல்பொருள் ஓமை அணி. ஸோ அவ்வளோதான், 20 கொஷின் பார்த்துட்டோம். நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. படித்ததெல்லாம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐகானை ஆல் கொடுத்துருங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.